Hi friends, welcome to Pimpom lifestyle. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோங்க. இது வந்து சொல்லணுன்னா பேச்சுலர் ரெசிபின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி சொல்லணுன்னா இந்த ரெசிபிக்கு வந்து லீவே கிடையாதுங்க. ஏன்னா எப்போவாவது எப்படியாவது எங்கேயாவது இந்த ரெசிபி ஒரு நாளாவது யாராவது வீட்டில் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ரெசிபிக்கு லீவே கிடையாது. முக்கியமாக நம்ம ட்ராவல் எங்கேயாச்சும் போகிறோன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி இல்லாமல் நம்மளோட ட்ராவல் இருக்கவே இருக்காது. அதுவும் முக்கியமாக நாங்கள் மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் ட்ரெயின் லைனில் போகிறதா இருந்தால் அங்கெல்லாம் வாங்கின சாப்பாடு கட்டுப்படி ஆகுமா. ஸோ அதனால் புளியோதரை சாப்பாடு சப்பாத்தி இதுவும் நம்ம எடுக்காமல் வந்துட்டு நம்ம வந்து ட்ராவல் வந்து கம்ப்ளீட்டே ஆகாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்பலாம் ஆகாது, 10 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் என்னடா இது விடிஞ்சிருச்சா விடிலையான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா. இன்னும் இப்போ தாங்க விடிஞ்சிருக்கு, மணி 6 தான் ஆயிருக்கு, 6:30. ஸோ எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எனக்கு செக்கப் இருக்குது, நான் எழுந்திரிச்சிட்டேன். அது இல்லாமல் எனக்கு எம்டி ஸ்டமக் வேறு செக்கப்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எதுவும் சாப்பிடல. இந்த பேக் பார்த்தீங்களா, இந்த பேக் ஃபுல்லாக சோத்து மூட்டை தான், நம்மளால சாப்பிடாம இருக்க முடியுமா. ஸோ இட்லி உப்புமா, ஆப்பிள், நட்ஸு, தண்ணி, பால் எல்லாம் எடுத்துட்டேன். அவங்க எப்படா சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்ன உடனே உட்காந்து அங்கேயே உட்காந்து சாப்பிட்ருவேன். ஸோ அங்கே போயிட்டு திருப்பி ஹோட்டலெல்லாம் கொடுக்கறதுக்குலாம் நம்ம கட்டுப்படி ஆகாது. ஸோ அதனால எல்லாம் எடுத்து பேக் பண்ணியாச்சு. சாயங்காலம் உங்களுக்கு வீடியோ டானன் வந்துடும், நான் இருக்கணும் இல்லையோ. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ நான் காட்ட போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் வந்துட்டு நம்ம செய்யலாம். அதே மாதிரி ஈஸியாக செய்யலாம், பேச்சுலர்ஸ்க்காக செய்யலாம். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது, டப்புன்னு வந்து செஞ்சிடலாம். ஸோ இது ஆல் டைம் ஃபேவரட் அண்ட் ஆல் டைம் அவைலபிள். ஸோ அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு எப்போவுமே வந்து நமக்கு தக்காளி வெங்காயம் இல்லாமல் வீடே இருக்காதுங்க. ஸோ அதனால் இந்த ரெசிபி நீங்கள் நினச்சிங்கன்னா மிட் நைட்டில் கூட செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து அரை மணி நேரம் ஆகும்ல, இல்லை 10 நிமிஷம்தான் ஆகும். தோசை, சட்னி, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கூடயும் ஆகும். முக்கியமாக நம்ம ட்ரெயின் ட்ராவல் போவோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நமக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ் ஆகும். எல்லாரும் வீட்லேயும் பார்த்துருப்பீங்க, எங்கேயாச்சும் நம்ம போகிறதா இருந்தால் புளி சாப்பாடையும் தக்காளி கொச்சு சப்பாத்தி கட்டிட்டு போயிடுவோம். ஸோ அதுதாங்க இது. ஸோ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, ஒரு 4 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 5லேருந்து 6 உள்ளூர் தக்காளி எடுத்திருக்கேன். எப்போவுமே வெங்காயத்தை விட தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து கொத்தமல்லி, ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. இது போக இதுக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகா பொடி, தாளிக்கிறதுக்கு கடுகு. ஸோ வாங்க அந்த ரெசிபி நான் உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு காட்டிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு சட்டி வச்சுட்டேன், அதில் வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். ஸோ கடுகு வெடிச்சிருச்சு, நம்ம வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயத்துக்கு வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து வதங்கட்டும், நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் இப்போ இதில் இஞ்சி பூண்டை வந்து தட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை போட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கி விடுங்க. வெங்காயம் சாஃப்ட் ஆகிற மட்டும் இது நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு, அது நல்லா சாஃப்ட் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க சாஃப்ட் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு, நல்லாவும் வதங்கிடுச்சு, அந்த பச்சை வாசமும் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ தக்காளி ஆட் பண்ண உடனே நல்லா வந்து வதக்கி கொடுங்க. இதை தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகி கிரேவி வந்து வெளியே வரணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ அப்போ மட்டும் நீங்கள் நல்லா வந்து தக்காளி வேக வைங்க. அப்போ தான் வந்து இந்த குஜ்ஜு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி இருங்க, இப்போ தான் போட்டிருக்கோம், கொஞ்சம் வேகட்டும். அது நல்ல சாஃப்ட் ஆகிற மட்டும் நம்ம வதக்க தான் நம்மளுடைய கொஜ்ஜு வந்து டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுமே நம்ம இதுக்கு ஏற்ற அளவு காரம் போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மூடி திறந்துடலாம். பாருங்க, தக்காளி வந்து இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. நல்லா ஆவி பறக்குது. இப்போ இதில் தேவையான அளவு நம்ம காரம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரு. ஸோ காரம் கம்மியாக இருக்கும், கலர் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து நார்மல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா வேக விடுங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணும், அப்போ மட்டும் நல்லா வேக விடுங்க. இப்போ வந்து லைட்டாக இந்த கிரேவியில் வந்துட்டு நான் தண்ணி ஊற்றுறேன். நல்லா தக்காளி வேகட்டுங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்க, கொஜ்ஜு நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் தக்காளி வேகணும். இன்னும் கொஞ்சம் தக்காளி வெந்துச்சுன்னா நமக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். இது கிரேவியாக நீங்கள் சாப்பிட்றத விட அப்படியே இந்த கொஜ்ஜு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, செமி கிரேவியாக, அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடணும். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மூடி வச்சு வேக வச்சிடலாம். சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. ஸோ இதை மூடி நல்லா இன்னொரு 5 நிமிஷம் வேக வைங்க. இப்போ பாருங்க, கிரேவி எல்லாம் சுண்டி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சிருச்சு தக்காளியிலேருந்து. தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து இதில் கொத்தமல்லி தழை தூவிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஸோ நம்மளோட சூப்பரான எம்மியான தக்காளி குஜ்ஜு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வந்து சப்பாத்தியோட சாப்பிடலாம், தோசையோட சாப்பிடலாம். இதோட சாப்பாடு வெள்ளை சாப்பாடை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். பாருங்க, இன்னைக்கு வந்துட்டு நான் இந்த தக்காளி கொச்சிக்கு வந்து சப்பாத்தி செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டாக சூப்பராக இருக்கும். வந்து இது தோசை, இட்லி அது கூடயும் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.